எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 12க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாசினி. பிரித்திகா யாசினி. இரண்டாவது கேள்வி, இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க தேர்வில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது? இதுக்கு சரியான விடை 2 பிப்ரவரி 2006. 2 பிப்ரவரி 2006. மூன்றாவது கேள்வி, கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். ஆப்ஷன் பி, அதாவது 2 மட்டும் சரி. பின்வரும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமாபுரி பிராமணன் என்று கூறியவர் யார்? பின்வரும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமாபுரி பிராமணன் என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை ராபர்ட் டி நொபிலி. ராபர்ட் டி நொபிலி. அடுத்தது, புத்த மாநாடுகளை பற்றிய செய்தியில் தவறான பொருத்தம். ஆப்ஷன் சி, 3ஆம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் சாரநாத் என்பது தவறு. என எங்கே நடைபெற்றது? பாடலிபுத்திரம். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதாவது முதல் புத்த சமய மாநாடு ராஜகிரகம், 2வது வைசாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர். இப்போ 3 மட்டும் தவறு. இதில் கல்கத்தாவின் மேயரான பிறகு சிஆர் தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார்? சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ். தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். இதில் தவறான பொருத்தம் ஆப்ஷன் 4. இருதயநாத் குன்ஸ்ரு சிவாஜி மற்றும் அவருடைய காலம் நூலை எழுதியவர் என்பது தவறு. மீதி 3 பாருங்க. ஷியாம பிரசாத் முகர்ஜி பாரத சனசங்கத்தை தொடங்கியவர். மகேந்திரநாத் ராய் மெக்சிகன் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியவர். கணேஷ் சங்கர் வித்யார்த்தி உத்தரப்பிரதேச மாநில குழுவின் தலைவராக இருந்தவர். அடுத்து 8வது கேள்வி, இந்த உடன்படிக்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. 3 மைசூர் போர் மற்றும் ஒரு கர்நாடக போர். இப்போ கர்நாடக போர்லாம் மீதி என்ன நடக்குது அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்பட்டது. 2ஆம் கர்நாடக போர். 1769 சென்னை உடன்படிக்கை. 1ஆம் மைசூர் போர். 1784 மங்களூர் உடன்படிக்கை. 2ஆம் மைசூர் போர். 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. 3ஆம் மைசூர் போர். அப்போ இந்த போர்கள், இந்த உடன்படிக்கையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள் இதுவும் ஒன்று. அடுத்தது, 1857ஆம் ஆண்டு மீரட் நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்பே பெர்ஹாம்பூரில் எந்த சுதேசி படைகளின் பிரிவு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தது? 1857ஆம் ஆண்டு மீரட் நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்பே பெர்ஹாம்பூரில் எந்த சுதேசி படைகளின் பிரிவு
புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தது? இதுக்கு சரியான விடை 19ஆம் தரைப்படை. 19ஆம் தரைப்படை. அடுத்து, கீழ் குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் என்று கூறியவர் யார்? டஃப்ரீன் பிரபு. டஃப்ரீன் பிரபு. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான வாக்கியங்களை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்யவும். பிப்ரவரி 18 அன்று சைமன் குழு சென்னை வந்தது. சரி. நீதி கட்சியில் இருந்த ராமசாமி முதலியார் சைமன் குழுவை வரவேற்றார். சரி. வேதாரண்யம் யாத்திரைக்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். சரி. அப்போ முதல் 3 சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை எந்த வாக்கியம் சரியானவை அல்ல? இதில் கிரிப்ஸ் தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரை செய்தது என்பது தவறான கூற்று, அதாவது சரியானவை அல்ல. மீதியெல்லாம் பாருங்க. சி ராஜகோபாலாச்சாரியாரின் ராஜாஜி திட்டம் நாட்டின் அரசியல் பிணக்கை தீர்க்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது. 1932 நவம்பரில் லண்டனில் 3ஆம் வட்டமேசை மாநாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட்டப்பட்டது. கிரிப்ஸ் தூதுக்குழு டெல்லிக்கு 12 மார்ச் 1942 வந்தது. மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டோர் முதல் 3 1 2 3 மட்டும், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அன்சாரி, ராஜேந்திர பிரசாத், இவர்கள் 3 தான் மாற்றம் விரும்பாதோர். கீழ்காணும் இணைகளில் எவை சரியாக இணைக்கப்படவில்லை? அதாவது 4 மட்டும். நீதி கட்சி தோல்வியடைதல் என்பது 1935 கிடையாது. மீதி 3 சரியானது. அதாவது இனவாரியான அரசாணை 1921, பனகல் அமைச்சரவை பணியாளர் தேர்வு வாரியம் 1929, அண்ணாமலை பல்கலைக்கழகம். அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது திட்டமிடலும் ஏழைகளும் PS மின்ஹாஸ். ஜனநாயக சமத்துவம் ஜவஹர்லால் நேரு. 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் PC மகாலனோபிஸ். 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை PC நரசிம்மராவ். உங்களுக்கு இந்த காணொளியின் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி இந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கான காணொளியை உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அதை போய் பார்த்துக்குங்க. பின்வரும் வாக்கியங்களை கவனி. குருக்கள் ஆட்சி இருந்தது. அது வாழ்வின் எல்லா நிலையிலும் மனிதனின் நடத்தையை ஒழுங்குபடுத்துவதில் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. இந்தியாவில் குரு மரபு பாரம்பரிய சமூகத்தின் அடிப்படையாக இருந்தது. ஏவும் ஆறும் சரி. கலாச்சாரம் ஒரு முறையின் மூலம் சமூக அமைப்பை செல்வாக்கு பெற செய்கிறது என்பதை. கலாச்சாரம் ஒரு முறையின் மூலம் சமூக அமைப்பை செல்வாக்கு பெற செய்கிறது என்பதை நிறுவனமாதல் என்கிறோம். பின்வரும் தொடர்களில் சரியான காலவரிசை தொடர். இதுக்கு சரியான காலவரிசை தொடர் ஆப்ஷன் ஏ. முதல்ல சுதேசி இயக்கம், அடுத்து தன்னாட்சி இயக்கம், சைமன் குழு, கடைசியாக தான் இந்திய தேசிய இராணுவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க.
அடுத்து இயக்கங்கள், அதை தோற்றுவித்தவர்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. பசாரி இயக்கம், சரியத்துல்லா. வாஹாபி இயக்கம், சையத் அகமது. பாகல்பந்தி இயக்கம், கரம்சா. குகா இயக்கம், பகத் ஜவஹர்மல். பகத் ஜவஹர்மல். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியற்றது. இதில் சரியற்றது 4 மட்டும். 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தால் சிவில் சர்வீஸ்க்கான போட்டித் தேர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டது என்பது தவறு. இப்போ மீதியெல்லாம் பாருங்கள். 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவுடனான கம்பெனியின் வாணிக முற்றுரிமை நீக்கப்பட்டது. 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் அரசிடமிருந்து அனுமதி பெற்று கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தது. 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் நிலம் வாங்க பிரிட்டிஷ் குடிமகன்களுக்கு அனுமதி அளித்தது. அடுத்து சமயத்தின் நோக்கமாக அமைவது. சமயத்தின் நோக்கமாக அமைவது இவை அனைத்தும், அதாவது மனிதரது உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்துதல், மனிதரை மேன்மையடைய செய்தல், மனிதரது முழு வாழ்க்கையையும் மாற்றமடைய செய்தல். சமயத்தின் நோக்கம் என்னது? மனிதரது உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்துதல், மனிதரை மேன்மையடைய செய்தல், மனிதரது முழு வாழ்க்கையையும் மாற்றமடைய செய்தல். இவை அனைத்துமே சரியான ஒன்று. சமயத்தின் நோக்கம். மத்துவாச்சாரியாருடைய வாக்கியம் எது சரியானது? மத்துவாச்சாரியார். இதில் சரியானது இந்து மத அறிஞர் மத்துவாச்சாரி. கர்நாடகாவில் உள்ள உடுப்பியில் பிறந்தவர். பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளார். அப்போ இது மூன்றுமே சரி. ஏன்னா கேரளாவில் பிறக்கல, ஏன்னா கர்நாடகாவில் பிறந்தார் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஏற்கனவே இருக்குது. அப்போ 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து சீக்கியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடந்த எந்த போர் துப்பாக்கி போர் என அழைக்கப்படுகிறது? இப்போ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். துப்பாக்கி போர்னா அது சீக்கியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட பேர் குஜராத் போர் என்று அழைக்கப்படுகிறது. குஜராத் போர், பேட்டில் ஆஃப் குஜராத். கீழ்காண்பவர்களுள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்கடித்தவர் யார்? கீழ்காண்பவர்களுள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை மன்னிக்கும், நான் தோற்கடித்தவர்னு படிச்சுட்டேன், ரொம்ப மன்னிச்சிருங்க. கீழ்காண்பவர்களுள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டங்கள் எதற்காக? ஆப்ஷன் சி. 1909ஆம் ஆண்டு சட்டம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். 1919ஆம் ஆண்டு சட்டம் மாநிலத்தில் இரட்டை ஆட்சி. 1935ஆம் ஆண்டு சட்டம் அனைத்திந்திய கூட்டாட்சி. 1947ஆம் ஆண்டு சட்டம் இந்திய செயலர் பதவி நீக்கப்படுதல். அப்போ ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 12க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற காணொளியில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சுட்டி காட்டுங்க. தவறு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வாயிலாக உங்களுக்கு மறுபடியும் திருத்தம் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் நான் கமெண்ட் கொடுத்துட்றேன். அதனால் நம்ம சேனலை பார்க்காது இருக்காதீங்க. அதாவது கிட்டத்தட்ட
நம்ம வந்து 25 கேள்வின்னு பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விதமான குறிப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தவறுனா அதை வந்து கீழே சுட்டி காட்டுங்க. நீங்கள் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது தவறு இது தவறு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கமெண்ட் வருது. நீங்கள் படிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒவ்வொரு காணொலியும் வந்து நான் வந்து மேக் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன். நான் வந்து கோச்சிங் வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்குறேன். நான் வந்து இதில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே இருந்து யாருக்கிட்டே இருந்து நான் வந்து இதிலேருந்து ஏர்ன் பண்ண கிடையாது. முழுக்க யூடியூப்பில் வர வருமானத்தை வச்சு தான் வந்து நான் வந்து முழுக்க காணொலி தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அதுவும் அந்தளவுக்கு வருமானம் வர்றது கிடையாது. அதனால் நம்ம சேனலை பற்றி தவறாக சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து தினந்தோறும் படிங்க. அதாவது அந்த கேள்வி தவறாக இருந்துச்சுன்னா மற்றொரு நாள் அந்த கேள்வி ரிப்பீட்டட் ஆகும். வேறு ஏதாவது ஒரு காணொலியில் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். அதனால் வந்து நம்ம சேனலை பற்றி ஒரு நல்ல விதமாக மற்றவர்களுக்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொரு காணொலியும் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். நன்றி.